ஜீரோனா யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க. ஆளுங்கட்சி தானே, அப்போ திமுக தானே. இப்போ பேர் சொல்லுங்க. திமுக ஜீரோ சொல்லி தானே ஆகணும். இது வரைக்கும் ஜீரோ தமிழகத்துக்கு அவங்க கொடுத்தது ஜீரோனா அவங்க ஃபுல்லாக படித்து பார்க்கணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுவே மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே தரல. இப்போ சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்லேயும் உங்களுக்கு எதுவுமே வரல. திமுக சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக வந்து மக்களை மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதுலேருந்து நல்லாவே தெரியுது. மக்கள் படித்தவங்க தினமும் பேப்பரில் வருது, நியூஸில் இருக்குது. நாங்கள் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை, நியூஸ் பேப்பர் பாருங்கள், கம்ப்ளீட்டாக பட்ஜெட் பாருங்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவிலே இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தடவை பாருங்கள். அதுக்கப்புறம் திமுக காரங்க கிட்ட நம்ம பேசுவோம். ராகுல் காந்தி யார் வச்சிருக்காங்க இல்லையே, அதுதான் அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் உருப்படியான விஷயங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாம பாராளுமன்றம் வந்து சும்மா வந்து பேசணுங்கிறதுக்காக இருக்கக்கூடாது, முக்கியமான விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கணும். ராகுல் காந்தி அவர்கள் இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்கிறாரு, ஒரு வார்த்தை யாராவது காங்கிரஸ்லேருந்து சொல்லிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். நாங்கள் பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துடைய நேரத்தை வீணாக்குறதுக்காக மட்டும்தான் அங்கே வந்து பேசிட்டு இருக்காரு. உருப்படியான விஷயம் எதுவுமே இது வரைக்கும் பேசல. நாங்கள் தான் அப்போலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம், தமிழகத்தில் இன்னைக்கு போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா அது டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. எத்தனை குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கிற பசங்க இருக்கட்டும், போதைப் பொருட்களும் மட்டுமல்ல, டாஸ்மாக் வீட்டு பக்கத்துலேயும் சரி, ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற இடங்கள் இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இல்லை காலேஜஸ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ், அது எல்லாம் தெரு டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு இன்றைக்கி தமிழகம் முழுவதும் நீங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ காசு வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டாஸ்மாக் மட்டும்தான். அதுக்கப்புறம் அது தாண்டி வேறு எந்த மூலமாக வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தமிழகத்தில் வசதி வருது கொஞ்சம் சொல்லுங்கள். எந்த பிளானும் வைக்கல. வைஸ் பிரசிடென்ட்ங்கிறது முறையில் கட்சி சார்பாக என்ன வேலை கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் ஒழுங்காக செஞ்சால் போதும். இந்த தேர்தலில் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அடியில் எல்லாரும் வேலை செய்கிறோம். ஸோ நான் இந்த இடத்துல போட்டியிட போகிறேன், நான் அந்த இடத்துல நிற்க போகிறேன், அது முக்கியம் கிடையாது. என்டிஏ ஜெயிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பாடுபடணும், என்ன கஷ்டப்படணும், அது மட்டும்தான் செய்வோம். இல்லையே, அது எல்லாமே வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் லென்ஸில் பார்க்கக்கூடாது. ஐ திங்க் சட்ட ரீதியாக என்ன இருக்குது, சட்டம் மீறி நீங்கள் போகும்போது அது விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வகையில் நான் ஃபுல்லாக வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் என்னால் பேசுவேன். 3ஆம் ஆண்டு திறப்புனால விஜய் வந்து நிறைய விஷயம் பேசுகிறாரு. அது குறிப்பாக அவர் டான்ஸ் ஆனது விஷயம் வந்து தலைவர்கள் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. ஒரு தலைவர்கள் ஒரு அந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது. இல்லை நான் சொல்கிறேன், யார் தாக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும். யார் நயினார் சார் கேட்கணும். ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்குது, மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மேடையில் ஒரு சாதாரணமாக ஹீரோ மாதிரி நீங்கள் போய் ஆடினீங்கன்னா அது வேறு மாதிரி போகும். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில், பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்குது, அது விஜயோட ஸ்டைல் இருக்குது. மக்கள் வந்து விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்ஸர் அப்படி தான் பார்க்குறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்னால் எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை.